அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் ஃப்ளீட்டட் கை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பஃப் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். பட்டு பஃப் கை மாதிரி இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வாங்க இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் கிளாத் பஃப் கைக்கு எந்த அளவு வேணுமோ அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம லைனிங் ரெடி அளவில் வெட்டியிருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். சைடில் இருக்க பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பீஸ் இருக்குது. இந்த 2 பீஸையுமே நம்ம ஃப்ளீட் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 16 இன்ச்சுக்கு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சில் இருக்குது. இப்போ இந்த 7 இன்ச்சுக்கும் நம்ம ரெடி அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, அதாவது தையல் கூட சேர்த்து லைனிங்கில் 6 இன்ச்சு உயரம் கட் பண்ணியிருக்கோம். இதோட அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. அதாவது ஆம்ஹோலோடது உயரம் 6 இன்ச்சு இருக்குது. இது போக மிச்சம் லென்த்தை நம்ம ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வைக்க தேவையில்லை. அதுக்கு முன்னாடி சென்டரில் உள்ள பகுதிகளில் நம்ம ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை ஆப்போசிட் சைடும் நான் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த 4 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டே அந்த 4 இன்ச்சுக்கு மேலே வர்றதை நான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நான் ஃப்ளீட் தைச்சிட்டே வரேன். இதே இது பஃப் கையாக இருந்தால் நம்ம ஆஃப் இன்ச்சு ஃப்ளீட் வைக்காமல் 1/4 இன்ச்சுக்கு ஃப்ளீட் வச்சுட்டே வரணும். அப்போ தான் பஃப் கைக்கு அழகாக இருக்கும். இது ஆஃப் இன்ச்சுக்கு நான் ஃப்ளீட் வச்சுட்டே வரேன். இந்த மாதிரி நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு ஃப்ளீட் வச்சு தைக்கும்போது நம்ம ஃப்ளாட்டாக வச்சு தைச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ சில பேருக்கு பஃப் கை இது வரைக்கும் நான் போட்டதில்லை, ஆனால் எனக்கு பஃப் கை போடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சோன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மாதிரி கை நல்லா ஒரு சிலருக்கு பெருசாக இருக்கும். அவங்களுக்கும் பஃப் கை வச்சா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த கை வச்சு தைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னுமே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ண வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வச்சு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு சைடு ஃப்ளீட் வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வைக்கணும். அதுக்காக நான் ஆப்போசிட் சைடும் 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சதில் எந்த சைடு திருப்பி வச்சோமோ அதே அளவு அப்படியே நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம எடுத்து வச்சு தைக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு சைடு நம்ம எந்த பக்கம் திருப்பி ஃப்ளீட் வச்சோமோ அதே ஃப்ளீட்டை அப்படியே எடுத்து வச்சு நான் தைச்சிட்டே வரேன். இது கரெக்டாக கவனமாக பார்த்து தைக்கணும். அந்த ஃப்ளீட்டோட அளவுகள் மாறிடுச்சுன்னா நமக்கு அது பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த ஃப்ளீட் நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாதிரியே எடுத்து வச்சு ஆப்போசிட் சைடும் நம்ம தைக்கணும். கரெக்டாக எடுத்து வச்சு லூஸ் வராமல் கரெக்டாக எடுத்து வச்சு தைங்க. இதே இது நம்ம பஃப் கைக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே நம்ம ஃப்ளீட் வச்சுட்டே வருவோம். அப்படி வைக்கும்போது அது பஃப் கைக்கு அழகாக இருக்கும். இது அப்படியே ஃப்ளீட் மாதிரியே தான் நம்ம வைக்க போகிறோங்கிறதுனால ஆப்போசிட் சைடு வச்சோம்னா சென்டரில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது நேராகவே நம்ம எடுத்து வச்சு தைக்கலாம். பஃப் கைக்கு நீங்கள் ஆப்போசிட் சைடில் நம்ம ஃப்ளீட் வச்சுட்டு வரும்போது அது அழகாக இருக்கும். இதுக்கு நமக்கு அந்த மாதிரி தைச்சோன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரியே வச்சுட்டே வரேன்.
நம்ம இதே மாதிரி இன்னொரு கைக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோன்னா நமக்கு சரியாயிடும். இது ஆப்போசிட் சைடு தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வந்து தைங்க. இப்போது நம்ம லாஸ்ட் ஃப்ளீட் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சு வந்து தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதில் சைடில் இருக்க பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி நம்ம இன்னொரு கையில் உள்ள பீஸ்லையும் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து வச்சு தைச்சிக்கலாம். அதே அளவில் 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடும் அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அப்படியே வந்து தைக்க வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கையிலையுமே வந்து ஃப்ளீட் வந்து வச்சு தைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ 2 கைக்குமே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம லைனிங் கூட வச்சு தைச்சிக்கலாம். இப்போ லைனிங் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு உள்கையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து கீழ்ப்பகுதியில் 1/2 இன்ச்சு வச்சு தைச்சிட்டே வரலாம். 1/2 இன்ச்சுக்கு வந்து தைச்சிட்டு அதை திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே வந்து ஒரு படிமான தையல் வந்து போடுங்க. படிமான தையல் போட்டுட்டு நம்ம வந்து லைனிங்கை வந்து உள்புறம் திருப்பிட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு கை வந்து கீழே வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ அதை மேலே வச்சுருக்க நம்ம ஃப்ளீட் வந்து மாறாமல் அதை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து திருப்பணும். இப்போ இதை எப்படியே திருப்பினீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லைனிங் வந்து நம்ம ரெடி அளவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம தைக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம அப்படியே ஃப்ளீட்டோடு சேர்த்து வச்சு நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக வச்சு நான் வந்து தையல் போட்டே வரேன். இப்படி பண்ணும்போது நமக்கு கீழே வந்து ஃபினிஷ் ஆகிடும். அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு நம்ம லைனிங் கரெக்டான அளவு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வந்தோம்னு சொன்னோன்னா நமக்கு ரெடி ஆயிரும். அப்படி தைக்கும்போது அந்த ஃப்ளீட்டு மட்டும் கரெக்டாக வர மாதிரி வச்சு தையுங்க. நம்ம மேலே தைக்கிறதுல பார்த்துட்டு கீழே உள்ள ஃப்ளீட் வந்து மாறிடாமல் அதையும் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து தைச்சிட்டே வரலாம். நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் வந்து ரெடி அளவில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் பீஸில் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைனிங்க்கு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பிகினர்ஸ்களும் கூட ஈஸியாக வந்து தைக்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு கையும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் உள்கை எல்லாமே வெட்டி வந்து ரெடியாக வந்து இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். எப்பயும் போல் நம்ம எப்படி ப்ளவுஸ் கை அட்டாச் பண்ணி சைடு தைப்போமோ அதே மாதிரி இதையும் வந்து தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கையோட சுற்றளவில் வந்து நம்ம லேஸ் வைக்கலாம், இல்லை பைப்பிங் வைக்கலாம். அது நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ நம்ம அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கத்தோரி கட்டிங் போட்டு கத்தோரி ப்ளவுஸ் தைச்சிருக்கோம்.
பேக்கு எப்பயும் போல் கையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து தைச்சிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் நீங்கள் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரியான மாடல் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.